Hello students, welcome to our YouTube channel. RRB NTPC exams ஓட exam date நம்ம ரொம்ப சீக்கிரமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாம் இந்த வீடியோல previous year cut off என்ன, இந்த இயர் நீங்க எவ்வளவு மார்க்க டார்கெட் பண்ண வேண்டியது இருக்கு. and நிறைய பேர் மார்க் டெஸ்ட் போட்டுட்டு எனக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, என்ன டாபிக்ல நான் ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றதையும் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ஜெனரல் அவேர்னஸ்ல என்னென்ன டாப்பிக்கை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது, அதற்கான தமிழ் நோட்ஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ என்டிபிசி எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாகவும், நீங்கள் எந்த ஏரியாவை மெயினாக டார்கெட் பண்ணுறது, எவ்வளோ ஸ்கோர் எடுத்தால் சேஃப்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ என்டிபிசி எக்ஸாம்ஸோடைய எக்ஸாம் டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. ஆனால் இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணதே கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸோடைய எக்ஸாம் டேட்டை தான். அந்த எக்ஸாம் மார்ச் 20 வரைக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் தான் என்டிபிசி எக்ஸாம்ஸை ஷெட்யூல் பண்ணுவாங்க. என்டிபிசி எக்ஸாம் மார்ச்லேயே கண்டக்ட் பண்ண போகிறோம், அதாவது 20th அப்புறம் கண்டக்ட் பண்ண போகிறோன்ட்டு எஸ்எஸ்சி டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டேட் ரிலீஸ் பண்ணது ஜான்வரியில் தான். ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட டேட்டையுமே நாங்கள் இப்போ கண்டக்ட் பண்ண போகிறோன்றது சொல்லியிருப்பாங்க. இதில் மென்ஷன் பண்ணாத ரீசனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆர்ஆர்பி அவங்க ஷெட்யூல் பண்ணபடி தான் நோட்டிஃபிகேஷனையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் டெக்னீஷியன், அதுக்கப்புறம் என்டிபிசி, ஜேஇ, இதற்கான நோட்டிஃபிகேஷன்லாம் ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணி இதில் ஏஎல்பி எக்ஸாம் முடிச்சுட்டாங்க, டெக்னீஷியன் எக்ஸாம்ஸை முடிச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸை, ஜே எக்ஸாம்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிச்சுட்டாங்க, ஆர்பிஎஃபோட சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸையுமே கண்டக்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் இயர் டிசம்பரில். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறதுங்கிறது கான்ஸ்டபிள் எக்ஸாம், என்டிபிசியோட 2 எக்ஸாம், அதுக்கப்புறம் குரூப் டி எக்ஸாம், பேராமெடிக்கல் எக்ஸாம், இந்த எக்ஸாம் அந்த ஐசோலேட்டட் கேட்டகரி அதை தான் கண்டக்ட் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக இந்த இயரில் வரும். ஸோ கான்ஸ்டபிள் எக்ஸாம் மார்ச் 20 வரைக்கும் ஷெட்யூல் பண்ணியிருக்கனால இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்டிபிசி வரப்போகுது. அஃபிஷியல் டேட்டை நம்ம இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி எக்ஸாமுங்கிறது ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கிடலாம். ஃபர்ஸ்ட்டு டிகிரிக்கான எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் 12th போவாங்க. ஏன்னா டிகிரிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ உங்கள் கையில் சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 டேஸுங்கிறது இருக்குது. இந்த 45 டேஸை நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஒரு இப்போ இருக்கக்கூடிய மார்க்ஸை விட நல்ல மார்க் இம்ப்ரூவ் பண்ணவும் முடியும். எவ்வளோ சேஃப் ஸ்கோருங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜூன் 2025 இந்த வருஷத்தோட ஜூன்லேருந்து ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஆர்ஆர்பிக்கு என்ன சிலபஸ் படிச்சிங்களோ சேம் சிலபஸ் தான் எஸ்எஸ்சிக்கும். என்ன எக்ஸ்ட்ரா இங்கிலீஷுங்கிறது வரும். இங்கிலீஷுங்கிற சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஒரு 2 மாதம் 2.5 மாதம் சாலிடாக டைம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இங்கிலீஷோட சிலபஸை கவர் பண்ணிடலாம். ஜூன்லேருந்து கண்டினியூஸாக எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கிறதுங்கிறனால நீ என்டிபிசி முடித்ததுக்கு அப்புறம் கூட இங்கிலீஷை தனியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். உங்களால் இதில் ஒரு எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இதற்கான டீட்டெயில்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 50,000 வேகன்சிஸோட ஒரு 7 எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அது என்ன எக்ஸாம், அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே டீட்டெயிலான வீடியோ யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்லையும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிகிரி போஸ்ட்டுக்கான 2019 என்டிபிசியினுடைய கட் ஆஃப் ஸ்டேஜ் 1க்கானது. ஓகேவா, ஸ்டேஜ் 1உடைய கட் ஆஃப் தமிழ்நாடுடைய கட் ஆஃபை இந்த சார்ட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 2019 வேகன்சி 6,865, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா 5,638, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 5,748, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 3,164, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 2,873. இதில் தமிழ்நாடோட வேகன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% கீழே 5%ங்கிற மாதிரியான ரேஞ்சில் தான் 2019 என்டிபிசியோட வேகன்சிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேகன்சிங்கிறது டோட்டலாகவே ரொம்ப கம்மி, அதில் தமிழ்நாட்டுக்கு ரொம்பவுமே கம்மி தான். ஸோ உங்களுடைய கட் ஆஃப்ங்கிறது லாஸ்ட் டைம்ஸை விட அதிகமாக இருக்கும். இது டிகிரி போஸ்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்னன்றதை பார்த்துலாம். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எதுக்கு மேலே எடுத்தால் நம்மளால சேஃப் ஸ்கோருன்றது. ஸ்டேஷன் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய கட் ஆஃப்ங்கிறது இதுதான். இதில் ஓபிசி, ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டிங்கிற ஆர்டரில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 601 வேகன்சிஸ் இருந்துச்சு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 2019. சென்னை தமிழ்நாடுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 75, ஓபிசிக்கு 71, இடபிள்யூஎஸ்க்கு 61, எஸ்சிக்கு 63, எஸ்டிக்கு 59. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கோடைய கட் ஆஃபும் இதுவும் சேம் கட் ஆஃப் தான். இதோடைய கட் ஆஃப்ங்கிறது பே லெவல் 6ல் வரும், இது பே லெவல் 5.
பே லெவல் 6க்கு தனி செப்பரேட் கட் ஆஃப், பே லெவல் 5க்கு தனி கட் ஆஃப். ஸோ இந்த பே லெவல் 5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஜென்ரலுக்கு 62, ஓபிசிக்கு 58, இடபிள்யூஎஸ்க்கு 40, எஸ்சிக்கு 52, எஸ்டிக்கு 43. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி போஸ்ட்டுக்கான கட் ஆஃப். இந்த டைம் நீங்கள் டிகிரி போஸ்ட்டை மெயினாக டார்கெட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 75க்கு மேலே கிட்டத்தட்ட 80 மார்க்ஸை நீங்கள் எடுத்தால் தான் ஒரு சேஃபாகவே நம்ம அசியூம் பண்ண முடியும். நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கவே இந்த மார்க்கை மெயினாக டார்கெட் பண்ணி இதுக்கு மேலே எடுக்க பாருங்கள். நிச்சயமாக சிபிடி 2வை உங்களால் செக்யூர் பண்ணிட முடியும். அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களால் போயிட முடியும். இந்த கட் ஆஃபை மெயினாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் எவ்வளோ மார்க் எடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவுக்காகவும், எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, எவ்வளோ கம்மியான வேகன்சிஸ் இருக்குது, இன்னும் நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக. இதனால் டிமோட்டிவேட் ஆகி 75, 80 மார்க் கிட்டத்தட்ட 80%க்கு மேலே நான் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அதை எடுத்தால் தான் உங்களால் அடுத்த ஸ்டேஜையே உங்களால் பார்க்க முடியும். 12th போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் பார்த்துலாம். இதில் பார்த்தீங்கன்னா பே லெவல் 3 அண்ட் பே லெவல் 2க்கான போஸ்ட்டுங்கிறது வரப்போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கோடைய 2019 வேகன்சி 4940, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்டோடது 760, ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்டோடது 4390, ட்ரெயின் கிளர்க்கோடது 592. ஓகேவா? இந்த டைம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா டோட்டல் வேகன்சி இதில் ஒரு 5% கூட சொல்ல முடியாது, அதை விட ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட பாதி வேகன்சிஸ் இருக்குது. சில இதில் அதுலேயுமே கம்மியான வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாடு வேகன்சிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2019 தமிழ்நாடு வேகன்சி 495, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட்டுக்கு 72 வேகன்சி, ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்டுக்கு 323 வேகன்சி, ட்ரெயின் கிளர்க்குக்கு 33 வேகன்சி 2019 இருந்துச்சு. அந்த டைம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு ஜென்ரலுக்கு 68 கட் ஆஃப், இது எல்லாமே அவுட் ஆஃப் 100க்கு. ஓபிசிக்கு 60, இடபிள்யூஎஸ்க்கு 40, எஸ்சிக்கு 52, எஸ்டிக்கு 52. கமர்ஷியல் அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின் கிளர்க் இது எல்லாத்துக்குமே சேம் கட் ஆஃப் தான். 58 ஜென்ரலுக்கு, 57 ஓபிசிக்கு, 40 இடபிள்யூஎஸ்க்கு, எஸ்சி 51, எஸ்டி 45. ஓகேவா? ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணுறப்போ வேகன்சிஸ் டோட்டல் வேகன்சிஸுங்கிறது அப்படியே பாதியாக வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கம்மி, இதில் அதை விட ரொம்ப கம்மி. ஸோ தமிழோட கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்லவிட்டி என்ற மாதிரி அந்த மாதிரியான இதாக தான் இருக்குது. நீங்கள் இதில் ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ணணும். இது 12th கேட்டகரி, டிகிரி அப்ளை பண்ணவங்க கட்டாயமாக 12க்குமே அப்ளை பண்ணியிருப்பாங்கன்றதுனால இதோட கட் ஆஃப்ங்கிறது இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இதை டார்கெட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 80 மார்க்குக்கு மேலே டார்கெட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இந்த டைம் வேகன்சிஸ் ஓவராலாகவும் கம்மி, தமிழ்நாட்டுக்கு அதை விட கம்மி. அதனால் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் இந்த கட் ஆஃப் வச்சுருக்காங்க, ஸோ நான் இந்த மார்க் எடுத்தால் போதுன்ட்டு மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. 80 மார்க்குங்கிறது நம்ம ஷேர் பண்ணுறது சேஃப் ஸ்கோர். இது எடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களால் போக முடியுன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு. இது கீழே எடுத்திங்கன்னா அந்த டைமை டிபெண்ட் பண்ணி கட் ஆஃப் எப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் போவீங்களா இல்லையான்றதை டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த போஸ்டர்லாம் டார்கெட் பண்ணுறீங்க 12th கேட்டகரிக்குனா 80 மார்க் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நிச்சயமாக அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு மார்க்காக இது சஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ அடுத்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் போட்டுட்டு எனக்கு ஜென்ரல் அவேர்னஸில் மார்க் வரும். நிறைய பேர் நம்ம மெயிலில் ஷேர் பண்ணுறது எனக்கு 69 மார்க்கு, 68 மார்க்ஸு, 57 மார்க்ஸ்லாம் வருது. ஆனால் ஜென்ரல் அவேர்னஸில் எனக்கு மார்க் அவ்வளோவா வர மாட்டுக்கு. நான் ஜென்ரல் அவேர்னஸில் எதை மெயினாக டார்கெட் பண்ணுறதுங்கிறது. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் இதுதான் உங்களுக்கு வெயிட்டேஜ். ஓகேவா? ஸோ இதுதான் வெயிட்டேஜ். கரண்ட் அவைஸில் 4 கொஷின் கேட்பாங்க, கம்ப்யூட்டரில் 3 கொஷின். கம்ப்யூட்டரில் இருந்து ரொம்ப மினிமமான ஒரு டாப்பிக்கு கம்மியான இதுதான் வந்து இருக்கும். அது நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா 3 கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஸ்டாட்டிக் ஜிகே, பாலிட்டியில் 3 கொஷின், ஜியாகிரஃபியில் 5 கொஷின், எக்கானமியில் 4 கொஷின், இந்த மாதிரி இதோட வெயிட்டேஜுங்கிறது உண்டு. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சோர்ஸ் இப்போ உங்கள் கையில் இருக்கோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே சேர்த்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதில் சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் அவைலபிளாக இருக்கும். அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இந்த ஃபாலோவிங் டாபிக்ஸ்க்கு. லூசண்டை ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இந்த டாபிக்ஸ் அந்த இதுலேருந்து படிச்சுக்கோங்க, அது சஃபிஷியன்ட். கூடவே சேர்த்து பிஓக்யூஸும் சேர்த்து படிச்சுக்கோங்க. உங்கள் கோச்சிங் நோட்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா அதையும் சேர்த்து பிஓக்யூட சேர்த்து படிச்சுக்கோங்க. என்ன வச்சுருந்தாலும் சரி கூடவே சேர்த்து பிஓக்யூஸும் கட்டாயம் நீங்கள் படித்தாகணும். அதுதான் உங்களுடைய மார்க்கை நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும். ஆகஸ்ட் 2024 ஜான் 2025 வரைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும். இந்த 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்
மந்த்லி பிடிஎஃப்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. February உங்கள் எக்ஸாமுங்கிறது ஏப்ரலில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா March 2025 கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சுக்கோங்க. அது வந்ததுக்கப்புறமா நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இந்த 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான லிங்க் 1 by 1 இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அதில் அப்பாயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம், அவார்ட்ஸ், ரேங்க்கு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் இந்த டாபிக்ஸ் படிச்சுக்கோங்க. இதில் தான் எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க. இது மட்டும் போதும். இந்த 6 மாதத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடிய கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் டான்ஸ், ஃபெஸ்டிவல், ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அண்ட் வேர்ல்டு, புக்ஸ் அண்ட் ஆத்தரு, இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம், ஆர்கனைசேஷன், ஸ்போர்ட்ஸு, அவார்ட்ஸு, கவர்மெண்ட் ஸ்கீம், பவர் பிளான்ட்டு இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. மேஜராக நிறைய ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்னு உண்டு. அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதாவது நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். இந்த எல்லாத்துக்கான பிடிஎஃப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கு. அந்த சோர்ஸ்லேருந்து மட்டும் படித்தா போதும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வேதிக் சிவிலைசேஷன், புத்திசம், ஜைனிசம், மௌரிய எம்பையர், டெல்லி சுல்தனத், முகல் எம்பையர், கவர்னர் ஜெனரல், வைஸ்ராய், பிரிட்டிஷ் ரூலு, 1905 1947 வரைக்கும் நடந்த இண்டிபெண்ட் மூமெண்ட்ஸு, அது யார் ஹெட்டாக இருந்தால், இந்த மாதிரியான இது இண்டிபெண்ட் மூமெண்ட், சோசியோ ரிலீஜியஸ் மூமெண்ட், இதுலேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்குற மாதிரி கேட்பாங்க. காங்கிரஸோட செஷன்ஸ், எவ்ரி இயர் காங்கிரஸ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த செஷன்ஸ் எங்கே நடந்துச்சு, யார் ஹெட்டாக இருந்தா, இதெல்லாம் தான் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதற்கான தமிழ் நோட்ஸ் உங்களுக்கு எங்கே அவைலபிளாக இருக்குன்றதை இந்த வீடியோலேயே சொல்கிறோம். மற்ற டாபிக்ஸை பார்த்துட்டு பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், பாரோடு ஃபீச்சர்ஸ், ஆர்டிக்கல், அமெண்ட்மெண்ட், ஷெட்யூல், பார்ட்டு, பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சிஎம், சிஏஜி, ஜட்ஜு, இவங்களை பற்றின குவாலிஃபிகேஷன்ஸு, இவங்களுக்குன்னு சில சர்டைன் ரூல்ஸ் இருக்கும், பவர்ஸ் இருக்கும். அந்த பவரோட டீட்டெயில் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதை நீங்கள் படிச்சுக்கணும். எக்கானமியை பொறுத்த வரைக்கும் 5-year பிளான், பிளானிங் இன் இந்தியா, எக்கானமியில் சில ஃபார்முலாஸ் இருக்கும். ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுறது, என்என்பி எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த ஃபார்முலாஸு, சென்சஸ் 2011, எக்கனாமிக் டேர்ம்ஸு, நேஷ்னல் இன்கம் இந்த டாபிக். ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் ரிவர் சிஸ்டம் இன் இந்தியா, சோலார் சிஸ்டம், அட்மாஸ்பியரு, யூனிவர்ஸு, மவுண்டன், லேக்கு, ஓசன், சி, ரிவரு, இது எல்லாம் வேர்ல்டுக்கும் படிக்கணும், இந்தியாவுக்கும் படிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரிவர் எங்கே இருக்குன்னா அது உங்களால் சொல்ல தெரியணும். வேர்ல்டு ஜியோகிராஃபியுமே இம்பார்ட்டன்ட் ரயில்வே எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். அக்ரிகல்ச்சர், சாயில் அண்ட் மினரல். கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேரு, இன்டர்நெட்டு, நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி. கம்ப்யூட்டருக்கு ஒரு பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஆர்பிஇ சாருடைய பிடிஎஃப், பெஸ்ட்டு பிடிஎஃப் கம்ப்யூட்டருக்கு. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த பிடிஎஃப்ல இருக்கிறத ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி ஒரு 3 டைம் திரும்ப ரீட் பண்ணால் மட்டும் போதும். மெமரைஸ் கூட பண்ண வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிரும். அந்த பிடிஎஃப்பை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ரயில்வேல உங்களுக்கு கம்ப்யூட்டரில் கேட்கக்கூடிய கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். தென் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆட்டம், மெட்டல் இந்த 3ல் ஃபிசிக்ஸில் தான் நிறைய கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி. இந்த 2த்தை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மியான கொஷின் தான் பயாலஜியில் வரும். ஆட்டம், மெட்டல், நான் மெட்டல், அலாய், ஆசிட், பேஸ், சால்ட்டு, கார்பன், பீரியாடிக் டேபிள், கெமிக்கல் ரியாக்ஷன், சொல்யூஷன், கெமிஸ்ட்ரி எவ்ரிடே, காமன் நேம் இந்த டாபிக்ஸு. ஃபிசிக்ஸுக்கு லைட்டு, எலக்ட்ரிக் கரண்ட்டு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதிலிருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி இருக்கும். ஓகேவா? ஃபோர்ஸ் அண்ட் பவரு, சவுண்டு, ஒர்க்கு, எனர்ஜி, பவர், யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நியூட்ரிஷன் இன் பிளான்ட் அண்ட் அனிமல் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒரு கொஷின் இருக்கும். டிசீஸு, ரீப்ரொடக்ஷன் ஆஃப் அனிமல் அண்ட் பிளான்ட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு ஒரு கொஷின் கம்பல்சரி இருக்கும். செல்லு, ஹியூமன் பாடி சிஸ்டமு, பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டமு, ஹார்மோன், என்சைம்ஸு அண்ட் வேக்சின்ஸ் இதெல்லாம் சயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. நீங்கள் இந்த டாபிக்ஸை தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த புக்ஸில் இருந்தும் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நாம் இதுக்கு முன்னாடி சொன்ன ஹிஸ்ட்ரி நோட்ஸாக இருக்கட்டும், எக்கானமி, ஜியாகிரஃபி இந்த நோட்ஸாக இருக்கட்டும், இதுக்கு சயின்ஸாக இருக்கட்டும், தமிழ் நோட்ஸுங்கிறது நம்மளுடைய இந்த டெலகிராம் சேனல் அவைலபிள். ரயில்வே எக்ஸாம்ஸ்க்காக நம்ம செப்பரேட்டட் டெடிகேஷனாக ஷெட்யூல் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணோம். இதில் உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா பிடிஎஃப்ஸும் அவைலபிளாக இருக்கும். இதில் சர்ச் செக்ஷனுக்கு போய் நீங்கள் புத்திசம்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புத்திசத்துக்கான பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். ஒருவேளை அந்த இடத்துல அந்த பிடிஎஃப் அவைலபிள் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வெப்சைட் இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் வெப்சைட், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறோம். இதற்கான லிங்க்கும் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஸ்டடி மெட்டீரியலுங்கிற செக்ஷனில் ஹிஸ்ட்ரி தமிழ் நோட்ஸ்ன்னு போயிட்டீங்கன்னா
அதில் தமிழ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதை நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எது பெஸ்ட்டு, எந்த ஸ்டாண்டர்டு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஸ்டாண்டர்டுக்கானதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பெஸ்ட்டு சோர்ஸ். இதை படிச்சுக்கிட்டு பிஒய்க்யூஸும் சேர்த்து படிச்சுக்கிட்டிங்கன்னா ஜெனரல் அவேர்னஸில் நல்ல மார்க்கை செக்யூர் பண்ணலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ராவில் உங்களுக்கு மேக்ஸோடைய வெயிட்டேஜ் பார்த்துடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வீக்காக இருக்கேன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாமெட்ரியில் 2 கொஷின், ட்ரிக்னாமெட்ரியில் 2 கொஷின், அல்ஜிப்ராவில் 3 கொஷின், கிட்டத்தட்ட 7 கொஷின் கேட்பாங்க அவுட் ஆஃப் 30. இந்த 7 கொஷினுக்கும் ஜஸ்ட் நீங்கள் இந்த ஒரு 3 வீடியோ மட்டும் பார்த்து அந்த வீடியோவில் உள்ள கொஷின்ஸை ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். 7 கொஷினை 100% உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த 7 கொஷினுக்கும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம். இந்த 3 வீடியோ மட்டுமே போதும். அதில் உள்ள கொஷின்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த என்டிபிசி எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணுற நீங்கள் எவ்வளோ மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் அவேர்னஸில் வீக்காக இருக்கிறவங்க என்ன டாபிக்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுன்றதையும் ஷேர் பண்ணியிருக்கோம். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையுமே இந்த மெயின் டாபிக்ஸை, ஏன்னா ரொம்ப லிமிட்டட் டைம் இருக்குது. இந்த டைமில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து அதை ரிவைஸ் பண்ணி பிஒய்க்யூஸ் படிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். இன்னும் டிலே பண்ணாதீங்க. ஜெனரல் அவேர்னஸில் கம்மியான மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்க, நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, கம்ப்ளீட்டான சிலபஸை இன்டெப்த்தாக லேட்டஸ்ட் கண்டென்ட்டோட கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் இந்த ஒரு கோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். லேட்டஸ்ட் கண்டென்ட்டு ஸ்மார்ட் அப்ரோச்சோட சேர்த்து தான் இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் டீச் பண்ணியிருப்போம். ஸோ தட் உங்களுக்கு பிஒய்க்யூ கொஷின்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால உங்களால் இதில் நல்ல கண்டென்ட்டை உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ எக்ஸாம் ஓரியன்ட் கண்டென்ட்டை இதில் கவர் பண்ணிக்கிட முடியும். கிளாஸஸ்க்கான லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ்க்கு நான் டார்கெட் பண்ணுறேன், எஸ்எஸ்சிக்கு படிக்க போகிறேன், நெக்ஸ்ட் இயர் ரயில்வேக்கு படிக்க போகிறேன், அதர் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க போகிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணி இப்போலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட்டை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, கன்ஃபியூஷன் இருக்குது என்டிபிசி எக்ஸாம் ரிலேட்டடானா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.